19 தேதி வெளியாகவிருந்த விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஒத்திவைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. Trump issues biggest war warning ever. Is World War III about to begin? வெல்கம் டு அந்த வீடியோ ஃப்ரம் தி நரேட்டர்ஸ். எப்பயுமே பொங்கல்னா படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும். இந்த வாட்டி பொங்கல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா படம் தேட்டருக்கு வரதே பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க முதல்ல ஜனநாயகனுக்கு புக்கிங் பண்ணிட்டோம். பார்த்தா புக் பண்ண படம் தேட்டருக்கு வரல, புக் பண்ணாத படம் தேட்டருக்கு திடீர்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பராசக்தி டிக்கெட் எடுத்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த படத்துக்கு பத்தின எப்பயும் போல எங்களோட கருத்துக்கள் அந்த வீடியோல பேச போறோம். லெட்ஸ் கெட் தி வீடியோ. படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறப்பவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா தெலுங்கு ட்ரெய்லரில் தெலுங்கு வாழ்கன்னு போட்டிருக்கீங்க, தமிழ் ட்ரெய்லரில் தமிழ் வாழ்க அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. ட்ரோலாகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அப்போ புரியல, எனக்கும் அப்படியே தோணுச்சு. நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு ஏன் அப்படின்னு சொல்லி. அவங்க கன்வே பண்ண வந்த விஷயம் என்னன்னா, லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் மட்டும் கிடையாது, அது ஒவ்வொரு மக்களோட ஐடென்டிட்டி அப்படின்றதான் கன்வே பண்ண வந்திருக்காங்க. இதில் என்னன்னா, ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்லாம் போடுறாங்க. அப்படின்றப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் அந்த பீப்புளுக்கான அந்த லாங்குவேஜுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. படத்தோட மெயின் மெசேஜ் என்னன்னா, அவங்களோட மதர் டங் தான் அவங்க ஐடென்டிட்டி. மதர் டங் விட்டுட்டோம், அதை அழிய விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டியை அழிஞ்சிரும் அப்படின்றதுதான். அப்படி பார்க்கும்போது அதர் ஸ்டேட்ல பார்த்தோம்னா அவங்களோட மதர் டங் தான் அவங்களோட ஐடென்டிட்டி. இந்த ட்ரெய்லர்ல தெலுங்கு வாழ்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணது, அந்த ட்ரெய்லர் கட்ல அப்படி இருந்தது என்னவா இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த படத்துல சொன்ன மெசேஜ் அதானே, அவங்களோட மதர் டங் கழிஞ்சாலும் அவங்க ஐடென்டிட்டியே போயிடும். அதனாலதான் அவங்களுக்கு அவங்களோட மதர் டங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தோணுச்சு. இந்த இன்சிடென்ட்டை பத்தின விஷயங்கள்லாம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி ஏதாவது பார்ப்போம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்குறப்போ இந்த விஷயம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்திருக்கு. அதை இந்த படத்துல இன்னும் அதிகமாக காட்டியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பல பேரோட இதுவுமே அதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் இந்த டாக்கே வந்துச்சு, இந்த தெலுங்கு வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை இந்த டாக்கே வந்துச்சு. அது இன்னும் காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த லவ் போர்ஷன்ஸ் அப்புறம் சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு அதை காமிச்சிக்கலாமான்னு தோணுச்சு. முக்கியமான இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தாய்மொழி இல்லை அப்படின்னா அவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் விஷயமா இருக்கட்டும், அவங்களோட எல்லா விஷயமே பேசிக்கான விஷயங்களே எப்படி அழிஞ்சு போகுது அப்படின்றத காட்டுறது தான் இந்த படமே. இந்த படம் பார்த்தா ஃபுல் ஹிஸ்ட்ரியும் தெரியுமா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். இந்த படம் பார்த்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அந்த படத்தை பார்த்துட்டோம்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பத்தி தேடி பார்த்தோம்னா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முத படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ புறநானூறுன்னு சொல்லி சூர்யா, துல்கர் சல்மான், அப்புறம் நசிரியா, விஜய் வர்மா அவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங் பார்த்தோன்னே பயங்கரமாக சுதாகுமாரா படம் வேறு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. திரும்ப இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணப்போ இது தோணிகிட்டே இருந்துச்சு, எப்படி அந்த இதை எப்படி இவங்க பண்ணுவாங்க, அது கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் படம் பார்க்குறப்போ அது பெரிய குறையெல்லாம் தெரியலை. எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சில கேரக்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் என்னைய பொறுத்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எப்படின்னா, எஸ்கே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் ஒவ்வொரு கேரக்டரும் பயங்கரமாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீலீலா கேரக்டரும் எஸ்கே கேரக்டருக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு அன்வான்டா ஃபீல் ஆச்சு. அதர்வா அவர்கிட்ட சில இது இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப பெருசாக குறைகள்லாம் தெரியல. அவங்க பேசுகிற தமிழில் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு. நான் தேட்டரில் சொல்லிட்டு இருந்தேன், அதர்வா பேசுகிற தமிழ் கொஞ்சம் இதாக இருக்குடா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இவர் ரவிமோகன், அவர் கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா, புதுசாக எதுவும் தெரியல. பட் அவர் கேரக்டர் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணலை அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு படம் பாக்குறப்ப அந்த பிரைம் கேஸ்டிங் முதல்ல விட்ட கேஸ்டிங் மண்டைக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா சூரிய போட்டுற மாதிரி ஒரு படத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அந்த படத்துல பல சீன்ல டைலாக்ஸே இல்லாம சூரிய கண்ணிலே கதையை காட்டிட்டு இருப்பாரு. இந்த படத்துல சில சீன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கலாமோ, இந்த சீன் சூரிய இருந்தா பட்டையை கிளப்பி இருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அந்த ஆக்ட்ரஸ்க்குன்ட்டு ஒரு ஸ்டைல் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இதுதான் நம்மளுடைய பார்த்து அப்படின்ட்டு. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த படத்துல அவங்க கேஸ்டிங் அவங்க வேலையை பிரமாதமா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ்டிங் முன்னாடி விட்டனால அப்பப்ப அது மண்டையில கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஐயே, நான் இங்க இருந்ததை என்ன பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி. சுதாகுமாரா படம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் தியேட்டருக்கு போனது. எதனாலன்னா, இறுதி சுற்றும் சரி சூரிய போற்றும் சரி ஒரு கம்ப்ளீட் ஆர்ட் பிலிமா தான் இருக்கும். ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் மாதிரியான ஒரு கதையை எடுத்து அதை பயங்கரமா பண்ணியிருப்பாங்க எப்பயுமே. அந்த மாதிரி எதுவும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா சில இடத்துல இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் சம்பந்தமே இல்லாம படம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இந்த காது கூட பற்றி குறுக்கு வந்துட்டு இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு படத்துல கோர் மெசேஜ் என்னவோ அதை இன்னும் அதிகமா பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னும் நிறைய இருக்குடா சொல்ல வேண்டிய கருத்துக்கள் படத்துல நிறைய பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பேசியிருந்தா அவங்க சொல்ல வந்த கருத்து ஆடியன்ஸுக்கு இன்னும் நல்லா ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா பேச விட மாட்டாங்க. கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. சுதா
குங்கரா அவங்க படம்னாலே வந்து ஒரு கலர் டோன் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த படத்துலயுமே வந்து இந்த கலர் டோன், அந்த கலர் கிரேடிங் இதெல்லாம் தாண்டி ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் பெருசா இதெல்லாம் தெரியல. அட்டாச் ஆகாம போகாத மாதிரி அப்படிலாம் தெரியல. அந்த அந்த ஒரு டைம் பீரியட்ல இருக்கிற அந்த ஆர்ட் டைரக்ஷன் வந்து நல்லாவே அருமையா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி என்ன இருந்துச்சுன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே புகழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்ட்ரோல் விளாக் வந்து எல்லாருமே சொன்னாங்க அந்த எலவேட் ஆகல அப்படிலாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு சில பேர் சொன்னாங்க. ஆனா எனக்கு இன்ட்ரோல் விளாக் தான் பயங்கரமா எலவேட் ஆச்சு. மற்ற சீன்ஸை விட இன்ட்ரோல் விளாக் தான் பயங்கரமா எலவேட் ஆச்சு. அந்த சீன்ல அந்த சீக்வன்ஸுக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. படத்துல வந்து கேரக்டர் நேம்ஸ் போடுறப்ப ஒரு மியூசிக் ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்து எண்டு வரைக்குமே வந்து படத்துல ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் யாருன்னா ஜிவி பிரகாஷ் தான். அந்த மாதிரி வேலைப்பாடு பயங்கரமா இருந்துச்சு. இது சொன்னதுக்கு வந்து சொன்னாங்க 100வது படம்ல, அப்ப வேலைப்பாடு பயங்கரமா தானே இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல. 100வது படமோ 5வது படமோ முதல் படமோ தலைவர் விரட்டி விட்டாப்ல. ஏன்னா ஒரு பிஜிஎம் வந்து ஒரு சிம்பிள் சீனை கூட பயங்கரமா எலிவேட் பண்ணி விட்டுருச்சு. இன்ட்ரோல் பிளாக் வந்து பெரிய லெவல்ல ஒர்க் ஆனதுக்கு மியூசிக் ஒரு மிகப்பெரிய பார்ட். அது பயங்கரமா மியூசிக் போட்டிருந்தாரு. நிறைய சீனை வந்து அப்படியே மேஜிக் பண்ணி விட்டாரு. வேற மாதிரி ஸ்கிரீனே மாத்தி விட்டாரு. எப்பவுமே வந்து வீடியோ ஷூட் பண்ணோம்னா மனசுல என்ன படிச்சோ அதை அப்படியே பேசிடுவோம். இந்த வீடியோவுமே அப்படிதான், என்ன தோணுதோ அதான் பேசியிருக்கோம். ஆனா என்னதான் இருந்தாலுமே இந்த வார்த்தைகள் என்ன வார்த்தை யூஸ் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பயமாவே தான் இருக்கு. எதனாலன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேசுறப்ப என்ன பேசுறதுன்னு ஐடியாவே இருக்காது. இந்த வாட்டி வந்து பேசுறதுக்கு ஐடியாலாம் இருக்கு. ஆனா அதை பேசணும் அப்படின்னா தப்பா கன்வே ஆயிருமோ அப்படின்னு தோணுது. இந்த சூழ்நிலை எதனால கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு வந்து 2 திரைப்படங்கள் தியேட்டருக்கு வர மாதிரியே இல்லை, 2 போர் படைகள் வந்து தியேட்டருக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. சோசியல் மீடியால வந்து அவ்வளோ ட்ரோல்ஸ், அவ்வளோ ஹேட் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சினிமான்றதே வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ராக் போயிட்டு இருக்க மாதிரியான ஃபீல் கொடுக்குது. எதனாலனா இப்போ ஒரு படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னா அதை விமர்சிக்கிறது வேற. ஆனா இப்போ வந்து விமர்சிக்கிற விதமே வந்து ரொம்ப பயமுறுத்தும் விதமா இருக்கு. எதையுமே வந்து நம்மளோட ஜெனியூனான ஒரு கருத்தை சொல்றதுக்கே வந்து பயமா இருக்கு. ஏன்னா எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு இப்ப புரியல. ரொம்ப வித்தியாசமான ஒரு நோக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான வேலை. எங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, படத்துல இருக்க குறைகளை சொல்றதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் மேல பயங்கரமான ஒரு மீனிங்லெஸ்ஸான ஹேட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எஸ்கே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆகுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படின்றப்போ விஜய் வந்து சும்மாலாம் கையில துப்பாக்கியை கொடுக்கல. அது அந்த சீன் வந்து சும்மா நார்மலான விஷயம்லாம் இல்லை. எஸ்கே வந்து ஒரு நல்ல ஆக்டர், அவருக்கு நல்ல பொட்டன்ஷியலும் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படின்றப்போ இந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு வெறுப்பு அப்படின்றது வந்து தேவையில்லாம ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தோணுது. ட்விட்டரை திறந்தாலே வந்துட்டு இந்த இன்ட்ரோ 20 SK25 அதுக்கு வந்து சோட்டா பீம் போட்டுக்கிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள். படத்துல குறை இருக்குன்னா கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணணும். படத்துல குறை இருந்துச்சுன்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும். நாங்களே பல குறைகள் சொல்லியிருக்கோம். ஆனா இது இண்டிவிஜுவலா போறப்போ அது ரொம்ப டாக்ஸிக்கான வேலை தான் இது கன்வே ஆகுதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்னன்னா, பல ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நாஸ்ட்ராடாமஸோ பாபா வாங்கவோ ஒன்றும் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடையாது. எப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்துட்டு சினிமாவும் பாலிடிக்ஸையும் பிரிக்கவே முடியாது, சினிமாவை வச்சு தான் பல ப்ரொபகண்டா நடக்கும் அப்படின்றது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பல நாடுகள்ல நடந்துட்டு இருக்கு, நம்ம ஊர்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. பல பேர் வந்து அவங்களோட மீடியமை வந்து அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்றப்போ இது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்காம அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துட்டு அது எப்படி கரெக்டா இருக்கா இல்லை தப்பா இருக்கா, ஒரு விஷயம் இருக்குன்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டையுமே பார்க்கணும். இது வந்து எல்லாம் கேட்கலாம், என்னன்னா ஒரு படம் பார்த்தோம்னா வந்துட்டு இதெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் இருக்க முடியாது. காலத்தின் கட்டாயமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் வந்து சினிமாவில் கன்வே பண்றாங்க, எல்லாமே பேசுறாங்க. சினிமாவில் அரசியலா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் பேசுறாங்க. அப்படின்றப்போ நம்ம இப்படிதான் இருந்தாகணும். நாங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட்டாவோ விஜய்க்கு சப்போர்ட்டாவெல்லாம் பேசுறோம், சினிமாவுக்கு சப்போர்ட்டா பேசுறோம். எப்படின்னா இப்போ ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அதுல குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைகளை சொல்லலாம். அதை தவிர்த்து ஒரு தனி நபரை வந்து தாக்குறதுன்றது எந்த ஒரு நேரத்துலயுமே தப்பு தான். அந்த ஒரு காலத்துல ஃபேன் வார்லாம் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் போக போக குறையும்னு பார்த்தா இன்னும் உக்ரம் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கவங்களை பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவோட யூசேஜுமே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. எல்லா வெளியும் நாங்கள் மோஸ்ட்லி சொல்றது தான், ஹேட் வந்து அதுல அதிகமா போயிட்டே தான் இருக்கு. அப்படின்றது இன்னும் தீனி போடுற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறையணும், இந்த நிலை மாறணும். இந்த படத்துல சில குறைகள் இருந்தாலும், சில விஷயங்கள் பேசப்படாமல் இருந்தாலும், இந்த படம் வந்து ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் பார்த்தோம்னா இப்படி நடந்துச்சு அப்படின்றதாவது நமக்கு தெரிய வரும். முடிஞ்சா அந்த படம் போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவும் இந்த படம் பார்க்குறப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து
நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பாலிடிக்ஸ்லாம் இப்போ எல்லாருமே பேசுகிறாங்கல்ல அப்படின்றப்போ இதெல்லாம் இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. எப்பயும் போல் இந்த வீடியோவில் எங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த கருத்துக்களில் வந்து சரியாக இருக்கலாம், தவறு இருக்கலாம், அதெல்லாம் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், உரையாடுவோம். See you in the next video.